ஹலோ கைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 12 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். சிலரை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருப்பேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சரி, ஓவரா பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கார்னர் வந்து அங்கிள்னு கூப்பிட்றான். கார்னர் சொல்கிறான், இந்த தடவை என்னாலும் சரி நான் அதை விட்டுருவேன், நீ வாயை மூடு முட்டாளே அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாரு. நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, நல்லவேளை ரயான் கல்டிவேஷனுக்கு பண்ண போயிட்டான். உங்க அம்மாவோட ஹார்ட் ஒர்க்கை நீயே கெடுக்க பாக்குற. என்னன்னு அப்படின்னு பாக்குறான். இவன் நேம் தான் ஜார்ஜ் வால்கர் அப்படின்னு காமிக்கிறாங்க. இது எனக்கு சீரியஸா இல்ல, நான் எப்படியாச்சும் அந்த ரியானா கூப்பிட்டு போய் அந்த ட்ராஷுக்கு ஒரு பாடம் சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து என் ரிவெஞ்சையும் எடுக்கணும். நீ ரிவெஞ்ச் எடுக்கணுமா? ஆமான்றான். நீயும் ரியானும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கீங்க. நீ என்ன முட்டாளா? அந்த லூசர் வால்டன்ல இருக்கான், என்ற ஃபேமிலியும் இல்ல, அது உனக்கு புரியுதா? உன்னோட பிகஸ்ட் எனிமி ரயான் தான். இப்ப உன் ஃபேமிலி டோக்கனையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. ரயான் தான் போய் எடுத்துட்டு வரணும். நீ உன்னோட ஃபேமிலியால கண்டிக்கப்படுவ. இதனால உன் ஸ்டேட்டஸ் லூஸ் ஆகும். டேரக்ட் டிசெண்டன்ட்ல இருந்து அப்படியே குறைஞ்சு செகண்டரி டிசெண்டன்டா ஆகும். இது வந்து ஜார்ஜ் சொல்ற நம்ம கார்னர் கிட்ட. கார்னர் பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன நீங்க சொல்றீங்க அங்கிள்? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கவலைப்படாத, என் தங்கச்சியோட பையன் தான், நீ கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எக்ஸாமினர் அப்ளை பண்ணி உன்னோட ஆனுவல் எக்ஸாமினேஷன் 7 நாள் கழிச்சு வைக்கிறேன். நீங்க சொல்லாதீங்க கெல்வின் சக்ரா ஓபன் பண்ணலன்னு. இந்த ஸ்கூல் ரூல்ஸ்லயே நான் அவனை டிஸ்மிஸ் பண்ணுவேன். அதனால டிஸ்பிளே சக்ரா லைட்டையும் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அவன் அகாடமிட்டி போயிட்டானா உன்னோட ஃபேமிலி டோக்கன் அவன் 2 அடிச்சு வாங்கிரு. நீ எதை வேணா பண்ணுவ, அதுவும் உனக்காக அப்படின்னு சொல்றாரு அங்கிள். 7 நாள் வெயிட் பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் அந்த நாளை யோசிச்சு பார்த்து நான் ரொம்பவே அவமானப்படுறேன். என்னால வெயிட் பண்ண முடியல அவனை தோலை உரிச்சு தொங்க விட வைக்கிறதுக்கு அப்படி கார்னர் சொல்றான். இப்படி நான் அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாரு. இதை பார்த்து அவர் அதிர்ச்சியும் ஆறாரு. என் சிஸ்டர் வச்சு நான் ரொம்ப வரி பண்றேன். உனக்கும் ரயானுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, அது எனக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாரு. நல்லது, நீங்க சொல்றேன் கேட்கணுமா? இன்னும் 7 more days நான் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? ஆனா அவன் டெரரா லுக் விடுறான். அவன் நல்ல நாளாமே இருக்காது. 7 நாள்லயும் நான் அவனோட ரெப்புடேஷன் லூஸ் பண்ண வைப்பேன். நான் உங்கள நம்புறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் கார்னரு. அந்த அங்கிள் கேட்குற, உனக்கு என்ன மனசு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவனும் அங்கிள் கிட்ட என்னமோ சொல்றா, அது நம்மளுக்கு இன்னும் காமிக்கல. நம்ம அங்கிள் சிரிச்சுக்கிட்டு, நல்லது, சீக்கிரமா போய் அதை பண்ணு, உனக்கு 7 நாள்லாம் அது பத்தாது, இதெல்லாம் என் தங்கச்சி பையனுக்காக தான், நான் எப்பயுமே உன்னை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சிரிக்கிறாரு அவர் பயங்கரமா. இங்க நம்ம ஹீரோ கல்டிவேஷன் திரும்பி பண்ணிட்டு இருக்கான். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கா, நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் சென்ஸ் பண்றான். 2 பேர் வெளில இருக்காங்க. ஒரு பேப்பர் வந்து வெளில இருந்து உழுது. அதை நம்ம ஹீரோ பாட்டு படிக்கிறான். இது என்ன லவ் லெட்டரான்னு. அங்க என்ன போட்டிருக்குன்னா, மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு வா மிட் நைட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நார்மா தான் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்கா. அது மேப்பிள் ஃபாரஸ்ட் அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோ போற மாசா பின்னாடி அந்த நிஞ்சாவும் இருக்கான். சீக்கிரமா வா, இந்த திங்ஸை போடு, இந்த டைம் தான் அந்த ட்ராஸை சஃபர் பண்ண வைக்க முடியும், அவனை ரிவெஞ்ச் எடுக்க முடியும். போன முறை என்னாச்சு, கார்னருக்கு நிறைய ரிசோர்ஸா இருக்கும், இந்த பொடியன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவனை விடக்கூடாது இந்த தடவை. எதுக்கு அவன் நார்மாவை கூட்டிருப்பான்? நார்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான் அந்த லூசர் மேல. அந்த பொடியனை வெட்டிடணும், இந்த ஜாபை டன் பண்ணி வைக்கணும், இங்கேருந்து போவோம், இன்னைக்கு நைட்டு ஒரு நல்ல ஷோ இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ மாத்துக்கு மேல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது என்ன இளவி இவங்க பண்றாங்க. நம்ம ஹீரோ சந்தேகமாவே யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து. அப்புறம் என்னமோ ஒன்று இருக்கு, கலர் கலர், அது மேல இருந்து என்னமோ வாட் அடிக்குது. கார்னரா நம்ம ஹீரோ சந்தேகத்தோட பாக்குறான். நீ டேட்டியா ப்ளே பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் உங்க கூட ப்ளே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டான். ஒரு நைட் டைம், இது ஒரு டேட்டிங் பேரடைஸ், மென் அண்ட் உமனுக்கு ஒரு ரொம்ப நல்ல பிடிச்ச பிளேஸ் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டிஃபென்சன்ஸை யூஸ் பண்ற 2 கப்பல்ஸ் இருக்காங்க. ஐயோ யாராச்சும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்றாங்க. அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. சார் என்னை காப்பாத்துங்க தயவு செஞ்சு. சின்ன பொண்ணை எங்கேயே நில்லு, நீ ரொம்ப லக்கி என் அட்டென்ஷனை வாங்கினதுக்கு. அந்த பையன் சொல்றான் சார் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கத்தி அவன் முன்னாடி நிறுத்துக்கிறான். சார் சாவ வேணான்னா அங்கேயே நில்லு, சில பேர் என்னை துரத்திட்டே வராங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு. நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா அழுத்துக்கிட்டே. ஹீரோ அப்படியே ஒரு சந்தேகத்தோட தான் அவளை பாக்குறான். அப்புறம் அவளை துரத்திட்டு வந்தவன் இங்க வரான். குழந்தை நீ சாவ வேணானா சொல்றான், எனக்கு தெரியல. அப்புறம் அவன் சொல்றான், இஸ் ஆல்ரெடி மைன் அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறான். பொடி அப்படியே ஓரமா போடா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பொண்ணும் கத்திட்டே இருக்கா. என்னையாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க அந்த பொண்ணு சொல்றா. கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சின்ன சாட் பண்ணல, மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.